Dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical Diploma and Certificate Courses ஓட counseling எல்லாருமே attend பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய Paramedical Diploma and Certificate Courses இருக்குது. நீங்க seat vacancyல பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஒரு பெஸ்டான 10 கோர்சஸ் எதெல்லாம் எதுக்கு அதிகமா வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கவர்மெண்ட் செக்டாரா இருந்தாலும் பிரைவேட் செக்டாரா இருந்தாலுமே நமக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த கோர்ஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது பத்தியும் இதுல எந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதுவரைக்கும் வந்ததில்லை அப்படிங்கிறது பத்தியும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ சீட் வேகன்சி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கும். மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்டியோ சோனோகிராஃபி டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குது. பம்ப் டெக்னீஷியன், கார்டியா கத்தரைசேஷன் லேப் டெக்னீஷியன் அண்ட் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன், இதே மாதிரி டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனஸ்தீசியா டெக்னீஷியன், டிஆர்டிடி, டிஆர்டிடி அண்ட் அது மட்டும் இல்லாம டென்டல் ஹைஜீனிக், டென்டல் மெக்கானிக் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நமக்கு ஒரு சில கோர்சஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கோர்சஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த கிளினிக்கல் தெராபியூட்டிக் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னீஷியன் அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிக் நர்சிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில கோர்சஸ் இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனிவே இந்த வீடியோல ஒரு பெஸ்டான 10 பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல 10 பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்ல எல்லாருக்குமே தெரியும் டிஃபார்ம், டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி. ஸோ இந்த 3 கோர்ஸுமே பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமா உள்ள கோர்ஸ். நமக்கு பிரைவேட் செக்டாரா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டாரா இருந்தாலும் சரி, டிஃபார்ம், டிஎம்எல்டி, டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி இந்த 3 கோர்ஸ் பொறுத்தவரையில உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேகன்சி அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இது போக ஆர்த்தோபீடிக் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிராக்சர் ஆகும்ல, எலும்பு முறிவு, ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல உள்ள அதுக்கு ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஹாஸ்பிட்டல்ல ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன். அடுத்து தியேட்டர் டெக்னீஷியன், ஆபரேஷன் தியேட்டர் உள்ள எல்லா இடங்கள்லயுமே ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணக்கூடிய கோர்ஸ் தான் தியேட்டர் டெக்னீஷியன். அதே மாதிரி அனஸ்தீசியா டெக்னீஷியன், இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் தியேட்டர், அது மட்டும் இல்லாம போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டு உள்ள இடங்கள்ல எல்லாம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். அடுத்து இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன், இசிஜி மிஷின்ஸ் இருக்கும். அந்த இசிஜி மிஷின்ஸ்ல நம்ம எப்படி இசிஜி எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி படிக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த இசிஜி ட்ரெட்மில் டெக்னீஷியன். அடுத்து டயாலிசிஸ் டெக்னீஷியன், அடுத்து டிஆர்டிடி, டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, அடுத்து டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. ஸோ இந்த 9 கோர்சஸும் பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஓரளவு அதிகமாவே உங்களுக்கு இருக்கும். இது போகவும் டென்டல் ஹைஜீனிக், டென்டல் மெக்கானிக், ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பட் இந்த ஹோம் ஹெல்த் கேர் அப்படிங்கிற கோர்ஸ், சைக்காட்ரிக் சப்போர்ட் ஒர்க்கர் இந்த கோர்ஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்ட கோர்சஸ்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கவர்மெண்ட் செக்டார்லயோ பிரைவேட் செக்டார்லயோ பெரிய அளவுல வேக்கண்ட் வந்த மாதிரி நான் பார்க்கல. ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய கருத்து என்னோட தனிப்பட்ட கருத்தே தானே தவிர இதுதான் கரெக்ட், இப்படிதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கறது நான் சொல்ல வரல. இது வரைக்கும் நான் இந்த ஃபீல்டுல இருக்கிறனால இந்த டென்டல் மெக்கானிக், டென்டல் ஹைஜீனிக் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் நான் வேக்கண்ட் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி கிளினிக்கல் தெராபியூட்டிக் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ்க்குமே பெரிய அளவுல நான் என்ன செஞ்சதில்லை அப்படின்னா வேக்கண்ட் பார்த்ததில்லை. ஸோ இனி ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஸோ இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர்ல வேகன்சி நிறைய வரும். வில்லேஜ் ஹெல்த் நர்ஸா நீங்க ஒர்க் பண்ணலாம், நர்சிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல என்ன செய்வாங்க அப்படின்னா நர்சஸ் எடுப்பாங்க. அதுக்கு எல்லாமே இந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நீங்க முடிச்சிருந்தா ஒர்க் பண்ணலாம். ஆனா இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஒரு அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் நர்சிங். அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க ஸ்டாஃப் நர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு அண்டர்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் நர்சிங் தான். நீங்க ஹாஸ்பிட்டல் சைட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு அசிஸ்டன்ட்
அசிஸ்டண்டா அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை தான் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும். இதே இது ஒரு கம்யூனிட்டி சைட்ல நீங்க வந்து ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸா ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து அசிஸ்டன்ட் லெவல் ஆஃப் நர்சிங் கோர்ஸ் தான். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த 10 கோர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ்ல உள்ள பெஸ்டான கோர்சஸ். இது போகவும் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரதான் செய்யும். பட் ஒரு பெஸ்டான அடிக்கடி ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த 10 கோர்ஸையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். தேங்க்யூ.